கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவனுடைய செய்தியுடைய தலைப்பு, தேவ செய்தியுடைய தலைப்பு கோல் துளித்தது. கோல் என்ன செய்தது? துளித்தது. அப்படியே நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் வார்த்தையில வளர்ந்த பிள்ளைகள் சொல்லி நான் என்ன பண்றேன், நம்புறேன் இல்லையா? கோல் துளித்தது அப்படின்னா என்ன சம்பவம்? யாவத்துக்கு இப்ப வந்திருக்கும் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாவத்துக்கு வந்துருச்சா? கோல் துளித்தது. கோல் என்ன செய்தது? துளித்தது. என்னாகும் புஸ்தகம் 17வது அதிகாரம். என்னாகமம் 17வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். என்னாகமம் 17வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடு சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாய் 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவருடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசேயின் சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. எத்தனை ஆமஞ்சல போறீங்க? கொஞ்சம் அப்படியே நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆரோனின் கோல் என்ன செய்தது? துளித்தது. எல்லாரும் சொல்லுவோமா? ஆரோனின் கோல் துளித்தது. ரைட். இப்ப இந்த கோலை எதுல இருந்து உருவாக்கி இருப்பாங்க? சொல்லுங்க, டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க. கோலை எதுல இருந்து உருவாக்கி இருப்பாங்க? அதாவது கோல் மரக்கட்டையா, இல்ல இரும்பா, செம்பா, பித்தளையா? சொல்லுங்க, நல்லா பேசுங்க சத்தமா. மரத்துல இருந்து இல்லையா? ஒரு கிளையை வெட்டி அதை நல்லா சைஸ் பண்ணி கையில என்ன பண்ணுவாங்க? கோலா என்ன பண்ணுவாங்க? வச்சுக்குவாங்க இல்லையா? அதே நேரத்தில் கோல் என்பது வேறு, தடி என்பது வேறு. இங்க கோல் இஸ்ரவேல்ல 12 கோத்திரம். ஒவ்வொரு கோத்திரத்து தலைவருடைய கையில என்ன இருக்குது? கோல் இருக்குது. அப்ப அவன் மரத்துல இருந்து பாருங்க ஒரு கிளையை வெட்டி அதுல இருந்து அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். பாருங்க, பல வருஷமா ஆயிருக்கும் இந்த கோல் அவன் ரெடி பண்ணி. கொஞ்ச நாட்கள் இல்ல, எப்படி பல வருஷமா வச்சிருப்பான். நல்லா விளங்கிக்கணும், பல வருஷமா வச்சிருப்பான். இப்போ மோசே என்ன பண்றாரு அப்படின்னா, 12 இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கிற 12 தலைவர்களும் உங்க கையில இருக்கிற கோல்களை என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க. சாட்சியின் பெட்டியின் பக்கத்துல கொண்டு போய் நான் வைக்க போறேன். யாருடைய கோல் தொழிக்கிறது அப்படின்னு என்ன செய்யலாம்? பார்க்கலாம். நல்லா விளங்கிக்கோங்க. இந்த கோல் இப்பதான் பாருங்க மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா வெட்டிட்டு வந்தது இல்ல. ரெண்டாவது, இந்த கோலை கொண்டு போய் சாட்சியின் பெட்டியின் பக்கத்துல தரையை தோண்டி, அதாவது மண்ணை தோண்டி என்ன செய்யல? நட்டு வைக்கல. அப்படியே வரிசையா என்ன பண்றாங்க? 12 கோலையும் சாட்சி வச்சுட்டாங்க. சாட்சி வச்சுட்டாங்க. உங்களுக்கு என்ன புரியுது இதுல இருந்து? மறுபடியும் கவனிங்க, ஞாபகப்படுத்துறேன். இந்த கோல் பாருங்க புதுசா மரத்திலிருந்து வெட்டல. இந்த கோலை வெட்டி அவங்க இந்த பாருங்க மரத்திலிருந்து ஒரு கிளையை வெட்டி அந்த கோலை ரெடி பண்ணி ஒவ்வொருத்தரும் கையில பல வருஷமா வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கோல் மறுபடி முளைக்கிற அந்த ஜீவனை என்ன செஞ்சிருக்கோம்?
இழந்திருக்கும் இல்லையா? அந்த கோல் அது பாருங்க காஞ்சு போயிருக்கும். கவனிக்கிறீங்களா? எப்படி ஆயிருக்கும்? காஞ்சு போயிருக்கும். காஞ்சு போயிருக்கும். காஞ்சு போயிருக்கும். ஒருவேளை இப்போ ஒரு மரத்துல இருந்து ஒரு கிளையை நம்ம வெட்டுன்னு வச்சுக்கோங்க. வெட்டின ஆரம்பத்தில் அது பச்சையா இருக்கும். அத பாருங்க ஒரு பக்கத்தை மண்ணை தோண்டி நம்ம அப்படியே புதைச்சோம்னா அது என்ன பண்ணும்? முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இன்னும் சில மரத்தினுடைய ஒரு பகுதியை எடுத்து இன்னொரு இடத்துல போய் என்ன செய்யறாங்க? மண்ணை தோண்டி அப்படியே நட்டுறாங்க. அது என்ன செய்யுது? முளைக்குது. முளைக்குது. ஆனா இங்க அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருடைய கையில இருக்கிற கோல் மரத்திலிருந்து வெட்டி அதை பழுது பார்த்து அதை பாருங்க சைஸ் செய்து அதை கையில அவர்கள் பல வருடமாக வைத்திருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட கோல்கள் தான் இப்ப சாட்சியின் பெட்டியின் பக்கத்தில் போய் என்ன செய்கிறது? வைக்கப்படுகிறது. 12 கோல்களில ஒரு கோல் அது ஆரோனுடைய கோலா இருக்கிறது. இந்த ஆரோன் யார்? மோசேயின் சகோதரன். அவன்தான் முதல் ஆசாரியன். ஆசாரியன். இப்ப மோசே சொல்றாரு, யாருடைய கோல் துளிக்கிறது என்று என்ன செய்யலாம்? பார்க்கலாம். நல்லா கவனிங்க. அதிசயம், அற்புதம் பாருங்க. அதாவது ஜீவன் இழந்து போன அந்த கோல் அது என்ன பண்ணுது? மோசேயின் கோல், சாரி ஆரோனின் கோல் என்ன பண்ணுது? துளித்து. குராமிகள் இல்லை. அது துளித்தது மட்டுமல்லாமல் ஆரோனின் கோல் துளித்தது. அது துளிர் விட்டு அப்படியே இருக்கல. என்ன செஞ்சது? பூ பூத்தது. பூ பூத்துட்டு அப்படியே இருக்கல. என்ன செஞ்சது? வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்படின்னா அந்த கோல் எந்த மரத்தில் இருந்து வெட்டினது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வாதுமை மரம். வாதுமை மரத்தில் இருந்து ஒரு பாருங்க ஒரு கிளைய வெட்டி ஆரன் என்ன பண்றான்? கோலா கையில பல வருஷமா வச்சிருக்கிறான். அது மறுபடி முளைக்கிற தன்மை அதுக்குள்ள இல்ல. மறுபடி முளைக்கிற ஜீவன் அதுக்குள்ள இல்ல. ஆனால் கர்த்தர் சொன்ன உடனே ஆரோனின் கோல் என்ன செஞ்சிருச்சு? துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. நல்லா விளங்கிக்கோங்க. கோலோடைய ஒரு பகுதி மண்ணுக்குள்ள, சொல்லுங்க, மண்ணுக்குள்ள இருந்ததா? ஓப்பனா கொண்டு போய் 12 கோலையும் வச்சிருக்கிறாங்க. 12 கோலையும் 12 கோல்ல ஆரோனுடைய கோல் இருக்குது. வெளிப்பிரகாரம் அப்படியே பார்க்கிற மாதிரி இருக்குது. பாருங்க, திருப்பி போய் பார்க்கும் பொழுது 11 கோல் அப்படியே இருக்கு. ஆரோனின் கோல் மட்டும் என்ன பண்ணிருக்கு? அப்படியே துளித்தது. மேல் பகுதி துளித்து பூ பூத்து இப்ப என்ன காய்ச்சிருக்குது? பழங்கள். பூ பூத்து பூ காயாகி காய் இப்ப என்ன ஆயிடுச்சு? பழமாயிடுச்சு. பாருங்க, துளித்தது, பூ பூத்தது, பூ காயானது, காய் என்னானது? பழமானது. நல்லா கவனிங்க. இதுல இருந்து என்ன புரியுது? தேவனால ஒரு ஜீவனற்று போன கோலை, உயிர் இல்லாத அந்த கோலை, ஜீவன் இல்லாத, உயிர் இல்லாத, தண்ணீர் பசை இல்லாத அந்த கம்பை என்ன செய்ய முடியும்? வெளிப்பிரகாரமாவே என்ன செய்ய முடியும்? முளைக்க பண்ண முடியும். எதனால அமைஞ்சல போறீங்க? இது எதுக்கு அடையாளமா இருக்கு? கோல் துளித்தது. அதை இன்னொரு விதத்தை எப்படி சொல்ல அப்படின்னா, மறுபடியும் என்ன செய்தது? துளித்தது. கோல் மறுபடியும் துளித்தது. இப்ப மறுபடி துளித்த இந்த கோல்
மரத்தோடு இல்ல. இது தனியா இருக்குது. இது தனியா இருக்குது. தனியா இருக்கிற அந்த கோலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மறுபடியும் என்ன செய்ய வைக்கிறார்? துளிக்க வைக்கிறார். பாருங்க, இலைய வர பண்ற, இலைய வர பண்ணிட்டு அப்படியே விடல, இன்னும் அவருடைய மகிமை என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறார். பாருங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. எத்தனை ஆமஞ்சல போறீங்க? அது துளித்த உடனே அப்படியே விடல, பூ பூக்க வைக்கிறார். பூ பூத்த உடனே அப்படியே விடல, பூவை காயாக்க வைக்கிறார். காயான உடனே காய் அப்படியே விடல, காய் எப்படி மாத்துறாரு? பழங்களா மாத்துறார். மனிதனாலே இது கூடாதது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்று. உங்க வாழ்க்கையில ஏதாவது காரியத்தை நீங்க முயற்சி பண்ணிட்டு அது வாழ்க்கையில நடக்கணும், அதை விட்டுட்டீங்களா? மறுபடியும் அது துளிப்போம். எத்தனை நாம போறீங்க? எல்லாரும் என்ன கவனிங்க, கத்திரப்போட தான் பேசுறேன். ஏதாவது காரியத்தை முயற்சி பண்ணிட்டு அது நடக்கலன்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டீங்களா? மறுபடியும் அது என்ன செய்யும்? நடக்கும். கோல் மறுபடியும் என்ன பண்ணும்? துளிர். வீட்டு காரியத்துல எதையாவது செய்யணும்னு சொல்லி நினைச்சு முயற்சி பண்ணி செய்ய முடியாம போயிடுச்சா, அந்த வீட்டு காரியத்தை மறுபடியும் என்ன செய்யலாம். கோல் மறுபடியும் என்ன செய்கிறது? துளிர்க்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது எல்லாருக்கும் நடக்காது. யாருக்கு நடக்கும்? விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும் நடக்கும். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? ரைட். நான் இப்படி வர்றேன். சரீரத்துல உறுப்புகள் பாதிக்கப்படுது, அவயங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கோல் மறுபடியும் என்ன பண்ணும்? துளிர்க்கும். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? உன் சரீரத்துல பாருங்க, உறுப்புகள், ஏதாவது உறுப்புகள், ஏதாவது அவயங்கள் அது பாதிக்கப்பட்டு இருக்கு, அது பழசாயிட்டே இருக்குது, அது சேதப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னா அந்த உறுப்பை ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்ணுவார்? துளிர பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கையை வைத்து ஒரு ஆனந்தம் மறுபடியும் என்ன பண்ணுவார்? துளிர பண்ணுவார். உன் சரீரத்துல பலன் அது குறைஞ்சு போயிட்டே இருக்குதா? நீ அதை விசுவாசிக்காத. கர்த்தர் ஆரோனின் கோலை மறுபடி துளிர பண்ணினது போல உன் சரீரத்துல பலத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? துளிர பண்ணுவார். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? நம்ம வாய் திறந்து பேசுறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எல்லாரும் பேசுறாங்க, ஆனா எப்படி பேசணும்னு சொல்லி வேதம் நமக்கு என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. நல்லா விளங்கிக்கோங்க. வயதான ஒரு மனிதன் இருக்கிறான். வயதான ஒரு மனிதன் அவன் பேசுறான். என்ன பேசுறான் தெரியுமா? நான் வயது சென்றவனா இருக்கிறேன், ஆகிலும் இப்பொழுதும் யுத்தத்துக்கு எப்படி இருக்கிறேன்? போக்குவரவுமா இருக்கிறேன். யாரு சொன்னா இத? யாரு சொன்னா? சத்தமா சொல்லுங்க. யோசுவா. அவன் சொல்றான், நான் வயசான ஆளாயிட்டேன், ஆனாலும் இப்ப நான் எங்க தெரியுமா போயிட்டு வரேன்? யுத்தத்துக்கு போயிட்டு வரேன். அப்படின்னா அவன் என்ன சொல்றான்? வயசு எனக்கு ஆயிருச்சு, ஆனா என்னுடைய சரீரத்துல என்ன குறையல? சொல்லுங்க, சரீரத்துல என்ன குறையல? அப்படின்னா அவன் என்ன சொல்றான்? என் கோல் இன்னும் தொடர்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு? துளித்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என் கோல் இன்னும் துளித்து கொண்டே இருக்கிறது. என் கோல் இன்னும் என்ன செய்கிறது? துளித்து கொண்டே இருக்கிறது. என் இருதயம் இன்னும் என்ன செய்கிறது? துளித்து கொண்டே இருக்கிறது. என் மனதை இன்னும் என்ன செய்கிறது? துளித்து கொண்டே இருக்கிறது. நம்பிக்கையற்றவர்களாய் ஆகிவிட்டீர்களா? மறுபடியும் சொல்றேன், எதுல நீங்க நம்பிக்கை இழந்தீங்களோ மறுபடி பாருங்க, அதுல கோல் என்ன பண்ணும்? துளிர். எது நடக்காதுன்னு விட்டீங்க, மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. எத்தனை ஆனந்தல போறீங்க? எது நடக்காதுன்னு விட்டீங்க, கர்த்தர் உங்களை அதை விட சொல்லல. இது நடக்காது, நீ இது கையை விட்டு, இதை கைவிட்டு அப்படின்னு கர்த்தர் சொல்லல பாருங்க. அதனால அது நடக்கும். மறுபடியும் நீ என்ன செய்யணும்? அதை நீ செய்யணும். உணர்ந்து போன உன் சரீரம் மறுபடியும் என்ன விடும்? துளிர் விடும்.
உலர்ந்து போன உன் சரீர உறுப்புகள் அவயங்கள் என்ன விடும்? துளிர் விடும். உலர்ந்து போன உன் மனது என்ன விடும்? துளிர் விடும். உலர்ந்து போன உன் வாழ்க்கை என்ன விடும்? துளிர்ந்து விடும். உலர்ந்து போன உன் வருமானம் மறுபடியும் என்ன விடும்? துளிர் விடும். இது அமைச்சல போறீங்க, விருப்பம் இல்லையா? பேசுறது ரொம்ப முக்கியம். வாய் திறந்து பேசுறது ரொம்ப முக்கியம். சொல்லணும், உலர்ந்து போன என் வருமானம் என்ன விடும்? துளிர் விடும். இப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்க ஓனர் கஞ்ச பிசினாரியா இருக்கலாம், ஆனா உங்களை மட்டும் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? சம்பள உயர்வு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமா. ஆனா உலர்ந்து போன உங்கள் வேலை மறுபடியும் என்ன விடும்? உயிர் விடும். உலர்ந்து போன உங்கள் வியாபாரம் மறுபடியும் என்ன விடும்? உயிர் விடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. உலர்ந்து போன உங்க வியாபாரம் என்ன விடும்? மறுபடியும் உயிர் விடும். உலர்ந்து போன உங்களுடைய தொழில் நலிஞ்சு போச்சுங்க சொல்றாங்க இல்லையா? இந்த தொழிலாம் ஒரு காலத்துல இருந்ததுங்க, ஆனா இப்ப என்ன ஆயிருச்சு? நலிஞ்சு போயிடுச்சு. அது உலகத்தான் அப்படி நினைக்கிறான், உலகத்தான் அப்படி பேசுறான். ஆனா நீ என்ன தொழில் செஞ்சியோ அந்த தொழில் மறுபடியும் இப்ப என்ன விடுது? சொல்லுங்க, மறுபடியும் என்ன விடுது? துளிர் விடுது. விசுவாசிக்கு கையை பத்தி விடாம சொல்லுங்க. அப்ப இருதயத்துல மனதுல விசுவாசிக்கணும், வாய் திறந்து என்ன செய்யணும்? பேசணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இருதயத்துல மனதுல விசுவாசிக்கணும், அப்புறம் வாய் திறந்து என்ன செய்யணும்? பேசணும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியை கொண்டு கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். எனக்கு நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். சபையை குறித்து நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். ஊழியத்தை குறித்த நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். குறிப்பா சபையை குறித்து, ஊழியங்களை குறித்து நிறைய விஷயங்களை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதனால நான் இப்போ புது ஒரு பலத்தோட என்ன செய்யறேன்? இருக்கிறேன். புது தெம்போட என்ன செய்யறேன்? இருக்கிறேன். ஆமா, ஒரு பெரிய மாற்றத்தை சபையில ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? கொடுக்க போகிறார். ஆமா, ஒரு பெரிய மாற்றத்தை ஊழியத்துல என்ன செய்ய போகிறார்? கொடுக்க போகிறார். ஒரு ஆனந்தல. அதனால உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க வீட்டுல ஏதாவது உலர்ந்து போன நிலைமையில இருக்குதா? அது மறுபடியும் என்ன செய்யும்? துளிர் விடும். துளிர் விடுவது மட்டுமல்லாமல் அது என்ன கொடுக்கும்? ஆமா, அது பூவாகும். பூவாகிறது மாத்திரம் அல்லாமல் அது காயாகும். காயாகிறது மாத்திரம் அல்லாமல் கடைசியில் என்ன ஆகும்? கனியாகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா. யாக்கோபே, நீ பூத்து என்ன செய்வாய்? குலுங்குவா. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நீங்க தான் அந்த யாக்கோபு. நீங்க குளிர் விட்டு பூ பூத்து காய் கொடுத்து கனி கொடுப்பீங்க. கனியாகி கனி கொடுப்பீங்க. கனியாகி கனி கொடுப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில என்ன நடக்கல நீங்க கைவிட்டீங்க? உங்க குடும்பத்துல என்ன நடக்கலன்னு சொல்லி கைவிட்டீங்க? உங்க பிள்ளைகளுக்கு என்ன நடக்கலன்னு சொல்லி கைவிட்டீங்க? உங்க வீட்டு காரியத்துல என்ன நடக்கலன்னு சொல்லி நீங்க கைவிட்டீங்க? உங்க வேலையில, உங்க தொழில, உங்க வியாபாரத்துல நீங்க என்ன நடக்கலன்னு சொல்லி கைவிட்டீங்க? கைவிட்டீங்கன்னா அதை நிரந்தரமா கைவிட்டுறாதீங்க. கர்த்தர் சொல்றா, கோல் மறுபடியும் என்ன செய்கிறது? துளிர்க்கிறது. ஒரு ஆனந்தம். உடலில் பாதிக்கப்பட்ட உறுப்பு அது மறுபடியும் என்ன ஆகிறது? புதிதாய் மாறுகிறது. ஆமென். உடலில் பாதிக்கப்பட்ட அவயம் மறுபடியும் என்ன ஆகிறது? புதிதாய் ஆகிறது. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? ஆமென் சொல்ல போறீங்க. மொத்தத்துல உங்க சரீரம் மறுபடியும் என்ன விடுகிறது? துளிர் விடுகிறது. அதனாலதான் யோசுவா சொன்னான், நான் வயது சென்றவனாய் இருக்கிறேன், ஆகிலும் நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேன்? யுத்தத்துக்கு போக்கும் வரவுமா என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? கூட சேர்ந்து சொல்லுங்க. என்னுடைய இருதயம் மறுபடி துளிர் விடுகிறது. என் மனது மறுபடி துளிர் விடுகிறது. என் உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் மறுபடி துளிர் விடுகிறது. வெளியே இருக்கிற அவயங்கள் துளிர் விடுகிறது. அதை துளிர் விட்டு பூ பூத்து காய் காத்து கனி கொடுக்கும். என்னுடைய
பாருங்க, இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்றாரு? இல்ல, அது மறுபடியும் என்ன விடுது? துளிர் விடுது. நாம சொல்ல போறீங்க, இனி இனிமேல் வராது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் சொல்லாது மறுபடியும் இப்ப என்ன விடுது? துளிர் விடுது. இது முடியவே முடியாது நீங்க நினைச்சேன்னா கர்த்தர் சொல்றாரு அது மறுபடியும் இப்ப என்ன விடுது? துளிர் விடுகிறது. ஆரோனின் கோல் என்ன விட்டது? துளிர் விட்டது. ஆரோனின் கோல் அது துளிர் விட்டது. தேவன் அதிசயத்தை செய்கிறவர், தேவன் அற்புதத்தை செய்கிறவர். எத்தனை பேர் வாழ்க்கையில அதிசயம் எதிர்பார்க்கிறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில அற்புதம் எதிர்பார்க்கிறீங்க? பாருங்க, பிரசங்கத்தை கேட்டுட்டு வெளியே போன உடனே பாருங்க, வேற ஆளை என்ன செய்யக்கூடாது? மாறிட கூடாது. எப்போதும் விசுவாச நிலையில என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது என்று அழைக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் வாழ்க்கையில உனக்கு என்ன தேவை? அது இல்லாம இருக்கலாம், ஆனா இருக்கிறது என்று நீ அழைத்தால் உன் வாழ்க்கை என்ன விடும்? துளிர் விடும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? துளிர் விடும். அதனால உங்களை கொண்டு போய் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையை கொண்டு போய் யாருடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை என்ன விட பண்ணுகிறார்? குளிர் விட பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க குளிர் விட்டு பூ பூத்து காய் கொடுத்து எப்படி மாறுவீர்கள்? கனியாக என்ன செய்வீர்கள்? மாறுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மாறுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் எடுத்து என்ன செய்கிறார்? கட்டுகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் மறுபடியும் எடுத்து என்ன செய்கிறார்? கட்டுகிறார். உங்கள் வீடை கர்த்தர் மறுபடியும் எடுத்து என்ன செய்கிறார்? கட்டுகிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மறுபடியும் கட்டுகிறார். குறிப்பா கீழ்ப்படியாத பிள்ளைகளை மறுபடியும் எடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? கட்டுகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை தேட மாட்டேன்னு சொல்ற பிள்ளைகள் ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்கிறார்? ஆமா, எடுத்து என்ன செய்கிறார்? கட்டுகிறார். ஆமென் சொல்லுவாங்க. ஆமா, உங்களுக்கு எது நஷ்டமானதோ ஆண்டவர் மறுபடியும் அதுல பெரிய லாபத்தை என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? நீங்க எதுல நஷ்டம் அடைஞ்சீங்க அதுல ஆண்டவர் பெரிய லாபத்தை மறுபடியும் என்ன செய்ய போகிறார்? கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எத்தனை பேர் நம்பிக்கை உடையவளா இருக்கிறீங்க? நல்லா விளைக்கோங்க. உலகத்தான் அவன் முதலீட போடுறான். எதை நம்பிங்க? முதலீட போடுறான். பூமியை நம்பி என்ன பண்றான்? முதலீட போடுறான். பாருங்க, பூமியை நம்பி உலகத்தான் நம்புறான். உலகத்தான் பூமியை நம்புறான்னா பாருங்க, நீங்களும் நானும் உலகத்தான காட்டிலும் அதிகமா பூமி என்ன செய்யணும்? நம்பணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு எனக்கு எதை கொடுத்திருக்கிறாரு? பூமியை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவாமா? எதை கொடுத்திருக்கிறாரு? பூமியை கொடுத்திருக்கிறார். இல்லையா? பூமியை கொடுத்திருக்கிறார். அதனால இந்த பூமியில நான் என்ன செஞ்சாலும் என்ன செய்யும்? அது வாய்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நீங்க இப்ப எங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? பூமியில வாழ்றீங்களா? இல்ல செவ்வாயில இருக்கிறீங்களா? சந்திரன்ல இருக்கிறீங்களா? செவ்வாய் சந்திரன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கையை தூக்குங்க பார்க்கலாம். செவ்வாயிலையும் சந்திரன்லையும் இல்லையா? எல்லாரும் எங்க இருக்கீங்க? பூமியில தான் இருக்கிறீங்க. பூமியில கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். பாருங்க, 12 கோத்திரத்து தலைவருடைய கோல் இருக்கிறது. கர்த்தர் ஆரோனின் கோலை என்ன செய்தார்? உயர்த்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆரோனின் கோலை கர்த்தர் உயர்த்தினார். உங்களுக்கு கர்த்தர் கோலை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கோல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர்ட்ட கோல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை. ஆமென் சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தை தான் என்னது? கோல். மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எகிப்துக்கு போ, உன் கையில இருக்கிற கோலை என்ன செய்? எடுத்துக்கொண்டு போ. அந்த கோலின் மூலமா நான் எகிப்துல பெரிய பெரிய அற்புதத்தை என்ன செய்வேன்? எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? அதனால உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? கோல். எத்தனை பேர்ட்ட கோல் இருக்குது? எத்தனை பேர்ட்ட கோல் இருக்குது? ஆமென். பாருங்க, வார்த்தை ஒரு கோலா இருக்கிறது. அவருடைய அபிஷேகம் ஒரு கோலா இருக்கிறது. அவருடைய பரிசுத்த ஆவி ஒரு கோலா இருக்கிறது. அவருடைய மகிமை ஒரு கோலா இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் ஒரு கோலா இருக்கிறது. அவர் வரங்கள் தாளந்து வல்லமை என்னவா இருக்கிறது? கோலா இருக்கிறது. அதனால கர்த்தர் உனக்கு கோலை கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் உனக்கு கோலை கொடுத்திருக்கிறாரு. நீ என்ன செய்யணும்? நீ துளிர் விடணும். என்ன விடணும்? துளிர் விடணும். நீ துளிர் விட்டு பூ பூக்கணும். பூ பூத்து காய் காய்க்கணும். காய் எப்படி ஆகணும்? கனி ஆகணும். நீ வளர்ந்து கொண்டே இருக்கணும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? வளர்ந்து கொண்டே
பாருங்க, மற்ற எல்லா கோல் முன்னாடி ஆண்டவர் ஆரோனின் கோலை என்ன செய்தார்? உயர்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்படின்னா உலக ஜனங்களுக்கு முன்பாக நீ என்ன செய்யப்பட வேண்டும்? உயர்த்தப்பட வேண்டும். விசுவாசிக்கிறவங்க பக்கத்துல கையை பிடிங்க. விசுவாசிக்கிறவங்க ஆமா சேர்ந்து சொல்லுங்க. மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும். அதற்காகவே உங்களுக்குள்ளே கோல் துளிர் விடுகிறது. துளிர் விட்டு பூ பூக்கிறது. பூ பூத்து காயாகிறது. காயாகி கனியாகிறது. நீங்களே அந்த கனி. ஆமென் சொல்லுவோமா? அப்ப உலக ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமா, உயர்த்தப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாமை அழைத்து, ஆபிரகாமை புறமார்க்கத்திலிருந்து கர்த்தர் அழைத்து அந்த புறமார்க்கத்தால் பார்க்கும்படியே கர்த்தர் என்ன செய்தார்? உயர்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப ஆபிரகாமுக்குள்ள இருந்த கோல் என்ன செய்தது? துளிர்த்தது. ஆமா, எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க. என் கோல் இனி துளிர்க்கும். என் கோல் இனி துளிர்க்கும். என் வாழ்க்கை இனிமேல் துளிர்க்கும். என் குடும்பம் இனிமேல் துளிர்க்கும். என் வீடு இனிமேல் துளிர்க்கும். இனி நான் செய்வதெல்லாம் அது துளிர்க்கும். அது துளிர் விடும். அது பூவாகும். அது காயாகும். அது கனியாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மனநிலைமையில இருக்கணும். எந்த மனநிலைமை? இந்த மனநிலைமையில இருக்கணும். ஆவியானவர் இப்ப உங்களுக்குள்ள கிரியை செய்ய நீங்க இடம் கொடுத்திருக்கீங்க. வெளியே போன உடனே பிசாசு உள்ள வந்து கிரியை செய்ய என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. எப்போதுமே உங்களுக்குள்ள ஆவியானவரோ அவருடைய வசனமோ கிரியை செய்வதற்கு என்ன கொடுக்கணும்? இடம் கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, பாருங்க, ஆரோனின் கோல் என்ன செய்தது? அது துளித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. என்ன சொப்பனம் வருகிறது? வயலிலே விளைந்த கதிர்கள் எல்லாம் பாருங்க. ஆமா, இப்ப ஆமா, யோசேப்புக்கு முன்பாக என்ன செய்கிறது? தாழ பணிந்திருக்கிறது. யோசேப்பின் கதிர் மாத்திரம் எப்படி இருக்கிறது? உயர இருக்கிறது. என்ன புரியுது? அப்படின்னா யோசேப்ப அவருடைய சகோதரர்களுக்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்தார்? உயர்த்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அப்ப யோசேப்புடைய சகோதரருடைய கோல் என்ன செய்யல? துளிர்க்கல. யாருடைய கோல் பாருங்க, யாருக்கு முன்பாக துளித்தது? யோசேப்புடைய கோல் அவருடைய சகோதரருக்கு முன்பாக என்ன செய்தது? துளித்தது. ஒரு ஆமென் சொல்லுவாமா? அப்படி என்ன அர்த்தம்? யோசேப்பு உயர்த்தப்படுவார். அவருடைய சகோதரர்கள் வந்து யோசேப்பை என்ன செய்வார்கள்? பணிந்து கொள்ளுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? உங்ககிட்ட அநேகர் வந்து அடங்குவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? விரும்புறவங்க கையை ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க பக்கத்துல இருந்து கையை பிடி சொல்லுங்க. உங்ககிட்ட அநேகர் வந்து அடங்குவார்கள். தஞ்சம் அடைவார்கள். அடங்குவார்கள். தஞ்சம் அடைவார்கள். ஆமென். அப்படின்னா நீங்க ஆளுகை செய்வீங்க. என்ன செய்வீங்க? ஆளுகை செய்வீங்க. யோசேப்பு அவன் சகோதரர்களை என்ன செய்தான்? பராமரித்தான். பராமரித்தான் பாருங்க. அப்படின்னா அதுக்கு எதுக்கு அடையாளமா இருக்குது? சகோதரர்கள் மேல அவன் ஆளுகை என்ன செய்தான்? வெளிப்படுத்தினான். எப்படி அது நடந்தது? யோசேப்பை கர்த்தர் என்ன செய்தார்? உயர்த்தினார். அப்படி என்றால் யோசேப்பின் கோல் என்ன செய்தது? துளிர் விட்டது. துளிர் விட்டதும் அல்லாமல் அது பூ பூத்தது. பூ பூத்ததும் அல்லாமல் அது காய் காய்த்தது. காய் காய்த்ததும் அல்லாமல் அது என்ன கொடுத்தது? கனி கொடுத்தது. இப்ப எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமென் அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுங்க, வசனம் சொல்லிடுறேன். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஏசாயா 11வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்தீங்களா? ஏசாயா 11:1. ஈசாய் என்னும்
அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி என்ன செய்யும்? இது யாரை குறித்த தீர்க்க தரிசனம்? சொல்லுங்க, யாரை குறித்த தீர்க்க தரிசனம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம். கவனிங்க. ஈசா என்னும் அந்த கோத்திரத்திலிருந்து யாரு வர்றா? அவன் யாரு வர்றா? தாவீது வர்றான். தாவீது வம்சத்தில் இருந்துதான் யாரு தோன்றா? ஆண்டவராகிய இயேசு. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து தாவீது வர்றா. தாவீது என்ற ஒரு கிளையில இருந்து இப்ப யாரு வர்றா? ஆண்டவராகிய இயேசு. அது துளிர் விட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது என்ன விட்டது? துளிர் விட்டது. அது என்ன விட்டது? துளிர் விட்டது. அப்போ உங்க வாழ்க்கையில இங்க என்ன விடணும்? துளிர் விடணும். துளிர் விட்டு எப்படி தெரியுமா இருக்கணும்? பச்சை பசேர்னு இருக்கணும். ஆமா, பச்சை பசேர்னு இருக்குது. எதுக்கு அடையாளமா இருக்கு? செழிப்புக்கு அடையாளமா இருக்குது. உங்க பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க துளிர் விடணும். துளிர் விட்டு பசுமையா இருக்கணும். உங்க வாழ்க்கை துளிர் விடணும். உங்க வாழ்க்கை பசுமையா இருக்கணும். உங்க இருதயம் துளிர் விடணும். உங்க இருதயம் பசுமையா இருக்கணும். உங்க மனது துளிர் விடணும். உங்க மனது பசுமையா இருக்கணும். உங்க சரீரம் துளிர் விடணும். உங்க சரீரம் பசுமையா இருக்கணும். உங்க வருமானம் துளிர் விடணும். உங்க வருமானம் பசுமையா இருக்கணும். பசுமை செழிப்புக்கு அடையாளமா இருக்கிறது. நான் துளிர் விடுவது செழிப்பாக வாழ்வதற்கு. நாங்கள் துளிர் விடுவது செழிப்பாக வாழ்வதற்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க எப்படி பேசணும், எப்படி சிந்திக்கணும்? முதலாவது எப்படி சிந்திக்கணும், எப்படி பேசணும், அததான் இயேசுநாதர் உங்களுக்கு எனக்கு இப்ப என்ன செஞ்சிருக்கிறாரு? கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இனி இப்படிதான் போறோம். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? ரொம்ப ஆழமா போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாரந்தோறும் எப்படி போறோம்? ஆழமாய் போகிறோம். கவனிங்க. எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, அது இல்லை, இது இல்லை, இல்லையா? எங்க முப்பாட்டம் கஷ்டப்பட்டாங்க, அதனால நான் கஷ்டப்படுறேன். இந்த பேச்சுல இனிமேல் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. எனக்கு இது நடக்கல, அது நடக்கல, அது ஆகல, இது ஆகல, அப்படிலாம் நான் தொட்டதெல்லாம் தொடங்க மாட்டேங்குது, ஓட்டப்பையில போட்ட மாதிரி இருக்குது, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஆமா, எனக்கு எல்லாம் எப்படி இருக்கு? சரியா இருக்கு. உங்க பக்கம் கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் சரியா இருக்குது. எல்லா நேரமே உங்களுக்கு நல்ல நேரம் தான். எல்லா நேரமே உங்களுக்கு நல்ல நேரம் தான். நீங்க துளிர் விடுகிற நேரம் தான் எல்லா நேரமும். ஆமென். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு எனக்கு ராகு இல்ல, கேது இல்ல, வேற என்னது? வாஸ்து சாஸ்து இல்ல, அது இல்ல, ஒண்ணு இல்ல, நல்ல நேரம் இல்ல, கெட்ட நேரம் இல்ல. இதெல்லாம் பாருங்க, ஏமாத்துறதுக்கு யாரை ஏற்பாடு வச்சிருக்கிறா? பிசாசு வச்சிருக்கிறான். புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். உங்களுக்கு எனக்கு எல்லா நேரமும் என்ன நேரம்? அட சொல்லு, எல்லா நேரம் என்ன நேரம்? நல்ல நேரம், இல்லையா? ஆமா, எந்த நேரம்னாலும் நான் என்ன செய்வேன்? துளிர் விடுவேன். எந்த நேரம்னா என்ன செய்வேன்? பூவாகுவேன். எந்த நேரம்னா காயாவேன், கனியாவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆபிரகாம் துளிர் விட்டு அவன் பாருங்க, அவன் பூ பூத்து காய் காத்து என்னானா? கனியானா. ஈசாக்கு, யாக்கோபு, பாருங்க, தொடர்ந்து நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் இஸ்ரவேலின் புது உடன்படிக்கையா இருக்கிறீர்கள். அப்படி என்றால் இயேசு எப்படி துளிர் விட்டு செழிப்பானாரோ, அநேகருடைய வாழ்க்கையை செழிப்பாக்கினாரோ பாருங்க. ஏசாயா 11:2 3 கவனிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவள் மேல் தங்கி இருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நீங்க பூத்து பாருங்க, நீங்க துளிர் விடுகிறது பாருங்க, நீங்க திறமையான பிள்ளைகள் ஆயிருவீங்க, ஞானமான பிள்ளைகள் ஆயிருவீங்க, அறிவான பிள்ளைகள் ஆயிருவீங்க, புத்தி உள்ள பிள்ளைகள் ஆயிருவீங்க. ஆமா, மேன்மையான பிள்ளைகள் ஆயிருவீங்க, விசேஷமான பிள்ளைகள் ஆயிருவீங்க. விசேஷமான பிள்ளைகளா
ஆயிருவீங்க பாருங்க. ஸ்தோத்திரம். ஆமா, நீங்க துளிர் விடும் பொழுது அநேகர் உங்களை கண்டு என்ன செய்வார்கள்? பயப்படுவார்கள். எத்தனை பேர் விரும்புறீங்க? நீங்க துளிர் விடும் பொழுது அநேகர் கண்டு என்ன செய்வார்கள்? பயப்படுவார்கள். உங்களுக்கு அடங்காதவங்க என்ன பண்ணுவாங்க? அடங்குவாங்க. எத்தனை நாம சொல்ல போறீங்க? நீங்க சேர்ந்து எல்லாம் சொல்லுங்க. நான் துளிர் விடும் பொழுது எனக்கு அடங்காதவர்கள் எல்லாம் கையிலே வந்து அடங்குவார்கள். ஆமென். பாருங்க, இப்ப கல்லறையில பாருங்க 6000 பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை சுகமாக இயேசு போறாரு பாருங்க. உடனே உள்ள இருக்கிற அசுத்தாவில என்ன பண்ணுது? பேசுது. காலத்துக்கு முன்பாக எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ. பாருங்க, முடிவை குறிச்சு தெரிஞ்சு வச்சுருக்கு பாருங்க. அவன் கடைசி முடிவுலாம் குறிச்சு அது நல்ல. அதான் காலத்துக்கு முன்பாக. காலம் இன்னும் வரலையே, எங்களை பினிஷ் பண்ற காலம் வரலையே, இன்னும் அதுக்கு முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்ன ஊழியம் செய்தா? துளிர் விடுகிற ஊழியம். எத்தனை ஆமென் போறீங்க? ஆமா, என்ன ஊழியம் செஞ்சாரு? துளிர் விடுகிற ஊழியம். ஆமென். அல்லேலூயா. இனி நம்ம ஊழியம் என்ன ஊழியமா இருக்கிறோம்? துளிர் விடுகிற ஊழியம். நம்ம சபை இனிமேல் என்ன விடுகிற ஊழியம்? துளிர் விடுகிற. உங்க குடும்பம் என்ன விடும்? துளிர் விடும். உங்க வாழ்க்கை என்ன விடும்? துளிர் விடும். உங்க வீடு என்ன விடும்? துளிர் விடும். உங்க கைகள் என்ன விடும்? துளிர் விடும். எல்லாரும் நல்லா 2 கையை விரிச்சு நல்லா பாருங்க. நல்லா உள்ளங்கையை பாருங்க. ஆமா, பாக்குறீங்களா? உடனே என்ன பார்க்க ஆரம்பிக்கிறீங்க? இப்ப கையை நல்லா ஒட்டி பார்த்துட்டீங்களா? உடனே என்ன ஆகுறது? அட சொல்லுங்க, என்ன ஆகுறது? கோடு எங்க? அப்படி பாக்குறீங்களா? கோடெல்லாம் பார்க்காதீங்க, சரிங்களா? கோடெல்லாம் பார்க்காதீங்க. கோடு ஆண்டவர் போட்டாரு. ஆனா ஒரு சில பேர் பாருங்க, அவங்க வருமானத்துக்காக வேற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க? அதை சொல்லி வச்சுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆமா, நீங்க சொன்ன இந்த கையால செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் அது துளிர் விடும். அது துளிர் விடும். ஆமென். அல்லேலூயா. அதனால வேலைக்கு போனீங்கன்னா ஒரு நிமிஷம் அங்க ஜெபம் பண்ணிடணும். தொழில் செய்றீங்கன்னா தொழிலை தொடங்குற மாதிரி ஜெபம் பண்ணிடணும். வியாபாரம்னா வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிடணும். வருமானம் கையில உங்க வருது அப்படின்னா அந்த வருமானத்தை வச்சு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? இந்த வருமானம் என்ன விடும்? துளிர் விடும். ஆமென் சொல்லுங்க. உங்க கைக்கு பணம் வந்தா நீங்க என்ன பண்ணணும்? இந்த பணம் என்ன விடும்? துளிர் விடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து இன்னும் சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஏசாயா 33:16. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஒரு ஆமென். சத்தியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கவனிங்க, நீங்கள் துளிர் விடுகிற பிள்ளைகள். என்ன விடுகிற பிள்ளைகள்? துளிர் விடுகிற பிள்ளைகள். நீங்கள் காய்ந்த நிலைமையில இருக்கிற பிள்ளைகள் அல்ல. நீங்கள் என்ன விடுகிற பிள்ளைகள்? துளிர் விடுகிற பிள்ளைகள். உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? துளிர் விடுகிற கோல் என்ன செய்கிறது? இருக்கிறது. துளிர் விடுகிற பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் பாருங்க. ஏசாயா 33:16 படி அவன் உயர்ந்த இடங்களில் என்ன பண்ணுவான்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு இந்த விருப்பம் வரணும். நல்லா பாருங்க. இந்த கஷ்டப்படுற வாழ்க்கையெல்லாம் வெறுத்துருங்க. புரியுதா? கண்ணீர் விடுற வாழ்க்கை, ஏழ்மை வாழ்க்கை, வறுமை வாழ்க்கை, தரித்திர வாழ்க்கை, நான் எதுக்கு லாய்க்கு இல்லை, இந்த எண்ணத்தை எல்லாம் ஒழிச்சு கட்டுங்க. புரியுதுங்களா? பணக்காரங்களை பார்க்கும் பொழுது அப்படியே ஏங்காதீங்க. இவங்களை காட்டிலும் கர்த்தர் யார் ஆக்குவாரு? பெரிய பணக்காரனா ஆக்குவார். விரும்புறவங்க கையை விட்டு ராமன் சொல்லுங்க. ஆமா, யாராவது நல்ல வீடு கட்டி வச்சிருந்தாங்கன்னா அதை பார்த்து என்ன செய்யாதீங்க? ஏங்காதீங்க. இதை காட்டிலும் பெஸ்டா நான் என்ன கட்டுவேன்? வீடு கட்டுவேன். விரும்புறவங்க கையை விட்டு ராமன் சொல்லுங்க. பாருங்க, ஆரோனின் கோல் என்ன விட்டது? துளிர் விட்டது. உங்கள் கோல் என்ன விடுகிறது? துளிர் விடுகிறது. நீங்கள் எங்க இருக்கிறீங்க? உயர்ந்த இடங்களில். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அப்படின்னா நீங்க மேன்மையான வாழ்வு வாழ்வீங்களா? குவாலிட்டி லைஃப். எது ஆமென்ல போறீங்க? ஆமா, மட்டமான வாழ்க்கை இல்ல. நீங்க மேன்மையான வாழ்க்கை, மதிப்பான வாழ்க்கை, மதிப்பான வாழ்க்கை, கனமுள்ள வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை. விரும்புறத கை ஓட்டுங்களா? இதெல்லாம் என்ன விடுவது? துளிர் விடுவது. சும்மா யாருக்கு பின்னாடி அப்படியே பாருங்க, எதுக்காக பின்னாடியே போறது இல்லை. புரியுதா? சில பேர் பாத்தீங்கன்னா பாருங்க, எதுக்காக எப்ப பார்த்தாலும் பின்னாடி என்ன பண்ணுவாங்க? பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க.
நீங்கள் நானும் யாருக்கு பின்னாடியும் போக வேணாம், நமக்கு பின்னாடி தான் மற்றவங்க என்ன பண்ணணும், வரணும். அதுக்கான வசனத்தை நான் எடுக்கிறேன். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவனுக்கு எப்படி இருக்கும், உயர்ந்த அடைக்கலமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை பாதுகாப்பாய் வைப்பார். துளிர் விடுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள், பாதுகாப்பா. உங்களை சுத்தி பல தீமைகள் நடக்கட்டும், பல பொல்லாங்கு நடக்கட்டும், ஆபத்து வரட்டும், ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க, அடைக்கலமா இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் கர்த்தர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரு, அடைக்கல பட்டணத்துக்குள்ள வச்சிருக்கிறார். அடைக்கல பட்டணத்துக்குள்ள வைத்திருக்கிறார். இயேசுவே உங்களுக்கு யாரா இருக்கிறாரு, அடைக்கல பட்டணமா இருக்கிறார். பக்கத்துல கைவிட சொல்லுங்க, இயேசுவே உங்களுக்கு அடைக்கல பட்டணமா இருக்கிறார். ஆகையால் பொல்லாப்பு உங்களுக்கு வராது, தீமை உங்களை தொடாது, வாழ்க்கையில் நஷ்டம் வராது, திகில் உங்களை பிடிக்காது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அவன் அப்பம் அவனுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? ஏன்னா அப்பத்தை கொடுக்கிறவரே உங்களுக்குள்ள என்ன பண்றாரு, இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவாமா? நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து தெரிவதே இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமா, இப்ப நான் நல்லா சாப்பிட்டதை காட்டிலும் எப்ப தெரியுமா நல்லா சாப்பிட்டோம், கொரோனா டயத்துல தான் என்ன பண்ணோம். ஆமா, பாருங்க, உயரமான காகங்கள்லாம் வந்தது, குட்டையான காகங்கள்லாம் வந்தது, கனமான காகங்கள்லாம் வந்தது, ஒல்லியான காகங்கள்லாம் வந்தது, கருப்பான காகங்கள்லாம் வந்தது, வெள்ளையான காகங்கள்லாம் வந்தது, மாநிறமான காகங்கள்லாம் வந்து என்ன தட்டிக்கிட்டு இருந்தது, கதவை தட்டிக்கிட்டு இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்து எத்தனை மடங்கு, 100 மடங்கு பலனை கண்டான். அதனால நீங்களும் நானும் அப்பத்துக்கு என்ன செய்ய மாட்டோம், அலைந்து திரிய மாட்டோம். ஆமா, நம்ம சந்ததி என்ன பண்ணாது, அலைந்து தெரியாது. ஆமென், அல்லேலூயா. ஆமா, அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துளிர் விடுகிற வாழ்க்கை. என்ன வாழ்க்கை, துளிர் விடுகிற வாழ்க்கை, துளிர் விடுகிற வாழ்க்கை. அவன் தண்ணீர் அவனுக்கு என்ன செய்யப்படும், நிச்சயமாய் கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. அவன் இந்த இடத்துல ஆசீர்வாதம். தண்ணீர்னா என்னது, ஆசீர்வாதம். உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அவன் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் துளிர் விடுகிற இல்லை, ஆகையால் உங்களுக்கு பின்பாக ஆசீர்வாதம் உங்களை துரத்துகிறது. ஆசீர்வாதம் உங்களை துரத்துகிறது, துரத்துகிறது, துரத்தி பிடித்து ஆசீர்வாதம் உங்க தலை மேல ஏறி அமர்ந்திருக்கிறது. ஆகையா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. சொல்லிக்கிட்டே இருக்கணும். கிச்சன்ல வேலை செய்யும் போது சொல்லணும். ஆமா, சோப்பு போடும் போது சொல்லணும். வீடை கூட்டும் போது சொல்லணும். வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது சொல்லணும், நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, என்னை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, இந்த பூமியில நான் ஆசீர்வாதமா இருப்பது மாத்திரமல்லாமல் என் மூலமாக அநேகர் எப்படி இருப்பார்கள், ஆசீர்வாதமா இருப்பார்கள். என் பாத்திரம் நிரம்புகிறது, நிரம்புவது எனக்கு, வழிவது என்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். எத்தனை பேர் பாத்திரம் நிரம்பி வழின்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா கொடுக்கிற எண்ணம் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏழைகளை நினைக்க வேண்டும், திக்கற்றவர்களை நினைக்க வேண்டும், கைவிடப்பட்டவர்களை நினைக்க வேண்டும், பரதேசிகளை நினைக்க வேண்டும், கஷ்டப்படுகிற கைம்பெண்ணுகளை என்ன செய்ய வேண்டும், நினைக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஆமா, நான் பாருங்க, போன வாரம் இந்த அம்பேத்கர் நகருக்குள்ள நான் போனேன். மாசம் போவேன். பாருங்களேன், ஒரு 90 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு, 90 வயசு இருக்கும். ஆமா, மாதந்தோறும் அந்த அம்மாவை போய் நான் பார்ப்பது வழக்கம். பக்கத்து வீட்டுல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாசம் பாருங்க, கிட்டத்தட்ட 15 தேதி ஆகியும் அவங்ககிட்ட இருந்து என்ன வரல, ஃபோன் வரல. என்னடா அப்படின்னு நினைச்சு நான் அந்த பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் அடிச்சேன். அவங்க சொன்னாங்க, என் செல்லுல என்ன இல்லை, பேலன்ஸ் இல்லை, அதனால ஃபோன் பண்ணல. ஐயா, அந்த அம்மா உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கு, எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குதியா அப்படின்னு.
சரின்னு சொல்லிட்டு நான் இப்ப வர்றேன்னு சொல்லி வாசல்ல போய் அம்மான்னு சத்தம் கொடுத்து கட்டில தூங்கிட்டு இருந்த அம்மா தடபுடல் என்ன பண்ணுது, எந்திரிக்குது. அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கு, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன தேவையோ பாருங்க, வந்த அந்த தேவை என்ன செய்யப்படும், சந்திக்கப்படும். ஒரு ஆனந்தம் சொல்லுவாமா. அதனால ஏன் இதெல்லாம் செய்ய சொல்றோம், ஏன் இதெல்லாம் பண்ண சொல்றோம், ஏன் இதெல்லாம் செய்ய சொல்றோம்? ஆமே, நான் தாகத்தோடு வந்தேன், நீ எனக்கு என்ன கொடுக்கல, தண்ணீர் கொடுக்கல. நான் பசியோடு வந்தேன், எனக்கு நீ என்ன கொடுக்கல, ஆமா ஆகாரம் கொடுக்கல. இப்படி யார் சொல்லுவா, இப்படி யார் சொல்லுவா, இப்படி யார் சொல்லுவா? நியாய தீர்ப்புனால யார் சொல்லுவா? ஆண்டவராகிய இயேசு. எத்தனை பேர் இப்படி உங்ககிட்ட வந்தாங்க? எத்தனை பேர் இப்படியாப்பட்ட நபரை போய் ஆண்டவர்களை சந்திக்க சொன்னாரு? அதெல்லாம் கருத்துல கொள்ளுங்க. இதெல்லாம் என்ன வாழ்க்கை தெரியுமா? துளிர் விடுகிற வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? துளிர் விடுகிற வாழ்க்கை. துளிர் விடுகிற வாழ்க்கை. பாருங்க, சகேயு கூட என்ன பண்ணிட்டான், மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பினானா இல்லையா? ஏழைகிட்ட அநியாயமா வாங்கினது என்ன பண்ற, திருப்பி என்ன பண்ற, கொடுக்கிறேன். அதனால கொடுப்பது துளிர் விடுகிற வாழ்க்கை உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின ஆசீர்வாதம் நிச்சயமா உங்களுக்கு வரும். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க சந்ததிக்கு என்ன செய்யும், வரும். அதனால வாக்கு தத்தத்தை நீங்க மறந்துடக்கூடாது. எத்தனை பேர் வாக்கு தத்தத்தை மறக்காம இருக்க போறீங்க? வாக்கு தத்தத்தை மறக்கடிக்க பிசாசு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அதை செய்வான். அதை தாண்டி ஆவியானவர் உதவியோடு வாக்கு தத்தத்தை நீங்கள் மறக்காமல் வாக்கு தத்தத்தை என்ன செய்ய வேண்டும், சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். வேகமா ஏசாயா 32:15. ஏசாயா 32:15 யாராவது வாசிங்க வேகமா. வாசிங்க. நம்மே ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். உன்னதத்திலிருந்து நம்மேல் என்ன ஊற்றப்படும்? ஆவி ஊற்றப்படும். இப்போ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரா வரலையா? சொல்லுங்க, வந்துட்டாரா வரலையா? எங்க இருந்து வந்தாரு? பெங்களூர்ல இருந்து டிராவல் ஆகி உங்களுக்கு வந்தாரா? இல்ல மாஸ்கோல இருந்து டிராவல் ஆகி உங்களுக்கு வந்தாரா? சொல்லுங்க. இல்ல லண்டன்ல இருந்து டிராவல் ஆகி உங்களுக்கு வந்தாரா? எங்க இருந்து வந்தாரு? உன்னதத்திலிருந்து. அப்ப உங்களுக்குள்ள உன்னதத்திலிருந்து யாரு வந்துட்டா? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா. இனி உங்க வாழ்க்கை எதுவா இருக்காது, வனாந்தரமா இருக்கா. ஒரே ஒரு ஆள் தான் ஆமீன் சொல்லி இருக்கிறாங்க. எல்லாரும் பிரசங்கத்தை கவனிக்கிறீங்களா? மறுபடியும் சொல்றேன், இனி உங்க வாழ்க்கை எதுவா இருக்காது, வனாந்தரமா இருக்காது. சத்தமா ஆமீன் சொல்லுவாமா? அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்திருக்கிற ஆவியானவர், உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், வனாந்தரமான உங்க வாழ்க்கைய எப்படி மாத்தணுமா? செழிப்பான வயல்வெளி. வெறும் வயல்வெளி இல்ல, என்ன வயல்வெளி? செழிப்பான வயல்வெளி. ஒரு ஆண்டு சொல்லுங்களேன். அதனாலதான் நீங்க என்ன போல் துளிர் விடுகிற போல். சில பேர் சொல்லுவாங்க, நாங்க வாழ்ந்து கெட்டவங்க. என்ன கெட்டவங்க? ஒருவேளை யாராவது நீங்க அப்படி சொல்லி இருந்தீங்கன்னா இனிமேல் அதை நிறுத்துருங்க. ஆமா, இனி நான் என்ன செய்ய போறேன்? நல்லா வாழ போறேன். இனி என் குடும்பம் நல்லா என்ன செய்ய போகுது? வாழ போகுது. இனி என் பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு என்ன செய்ய போறாங்க? வரப்போறாங்க. இனி நான் செய்யறதுல நல்ல நிலைமைக்கு என்ன செய்ய போகுது? வரப்போகுது. விசுவாசிக்கிற கையோட்டி ராமஞ்சலம். அப்படி என்றால் என்னை செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுவதற்குத்தான் ஆவியானவர் எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் என் வாழ்க்கையை செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுவதற்கு அவரோடு நான் என்ன செய்கிறேன்? இணங்குகிறேன். எத்தனை பேர் இணங்குகிறீங்க? ஆவியானவருக்கு எத்தனை பேர் இணங்குகிறீங்க? ஆமா, நீங்க தனிச்சிருக்க கூடாது. நீங்க தனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆவியானவர் அப்படியே தனிச்சிருப்பார். ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தனிச்சிருக்க கூடாது, இணங்கணும். நீங்க வளைந்து கொடுக்கணும், ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை செழிப்பான வயல்வெளி ஆக்குங்க, என்ன செழிப்பான வயல்வெளி ஆக்குங்க, என் பிள்ளைகளை செழிப்பான வயல்வெளி ஆக்குங்க, நான் செய்யறதெல்லாம் செழிப்பான வயல்வெளி ஆக்குங்க, நான் செய்யறதெல்லாம் நஷ்டம் அடையக்கூடாது, நான் செய்யறதெல்லாம் என்ன அடையணும்? லாபம் அடையணும். ஒரு ஆண்டு ஆமா, லாபம் அடையணும். என்ன அடையணும்? லாபம். எல்லாம் சொல்லுங்க, லாபம். சில பேர் இந்த வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது, அவங்க தான் சொல்ல நினைச்சிட்டு இருக்காங்க.
நம்ம சொல்லாதனால இப்ப யார் சொல்லிட்டா? அவங்க சொல்லிட்டாங்க. நாம தான் சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க, லாபம் லாபம் லாபம். அதனால வீட்டுக்குள்ள அங்கங்க என்ன எழுதி போடணும்? சொல்லுங்க, அங்கங்க என்ன எழுதி போடணும்? ஆமா, லாபம். வாசலுக்கு நேரா கர்த்தராலே எங்களுக்கு என்ன வருகிறது? லாபம் வருகிறது. ஆமென் சொல்லுவாமா? கர்த்தராலே எங்களுக்கு என்ன வருகிறது? லாபம் வருகிறது. நான் லாபம் அடைகிற பிள்ளை. ஆமென் சொல்லுவாமா? எங்கள் பிள்ளைகள் லாபம் அடைகிற பிள்ளைகள். அதனால செழிப்பான வயல்வெளி ஆக்குவதற்கு தான், உங்க வாழ்க்கையை பாருங்க, நல்ல செழிப்பாக்குறதுக்கு தான், பசுமை ஆக்குறதுக்கு தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை துளிர் விட வைக்கிறார். அதனால உங்கள் எண்ணங்கள் என்ன விடட்டும்? துளிர் விடட்டும், துளிர் விடட்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, வேகமா ஏசாயா 55வது அதிகாரம் ஏசாயா 55வது அதிகாரம் 13வது வசனம். செடிக்கு பதிலாக ஆ. தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சேருக்கு பதிலாக ஆ. விருது செடி எழும்பும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஏசாயா 55:13 முட்செடிக்கு பதிலாக என்ன முளைக்கும்? தேவதாரு. எல்லாரும் சொல்லுங்க, தேவதாரு தேவதாரு தேவதாரு. அதாவது தேவதாரு என்பது ஒரு விலை உயர்ந்த செடி, விலை உயர்ந்த செடி. முட்செடி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. தேவதாரனை என்ன செய்வாங்க? விரும்புவாங்க. அதனால உன் வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்காது? உன் வாழ்க்கை எப்படி இருக்காது? பின்னாடி கவனிக்கிறீங்களா? உன் வாழ்க்கை முட்செடியா இருக்காது. முட்செடியா இருக்கிற உன் வாழ்க்கைய இப்ப ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்? தேவதாரு விருட்சம். என்ன விருட்சம்? தேவதாரு விருட்சம். தேவதாரு விருட்சமா என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். காஞ்சரிக்கு பதிலாக என்ன எழும்பும்? காஞ்சரி. பாருங்க, ரோட்ல அங்கங்க முளைச்சிட்டு இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன எழும்பும்? மிருது செடி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மிருது செடி. விவசாய நிலமா இருந்தாலும் உழுகுலன்னா அந்த கண்ட செடி என்ன பண்ணிடும்? முளைச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க? உழுதுட்டு என்ன தானியம் வேணுமோ அதை சம்பந்தப்பட்ட விதை என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விவசாயம் எப்படி நிலத்தை உழுகிறானோ அதே போல நீங்களும் நானும் இருதயத்தையும் மனதையும் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும்? உழுதுகிட்டே இருக்கணும். எத்தனை பேர் டெய்லி நிலத்தை உழுகுறீங்க? இருதயம் என்ற மனம் என்ற நிலத்தை நீங்க உழுகலன்னா பிசாசு அங்க கொண்டு வந்து என்ன பண்ணுவான்? கண்ட செடிகளை முளைக்க பண்ணிடுவான். முட்செடிகளை முளைக்க பண்ணிடுவான். காஞ்செடிகளை முளைக்க பண்ணுவான். கசப்பான செடிகளை மரங்களை முளைக்க பண்ணிடுவான். அதனால உன் இருதயத்தை மனதை உழுகிறத விட்டாத. ஒவ்வொரு நாளும் உன் இருதயத்தை மனதை உழுகணும். இல்லைன்னா கவலையை கொண்டு வந்து போட்டுருவான், குழப்பத்தை கொண்டு வந்து போட்டுருவான், பிரச்சனையை கொண்டு வந்து போட்டுருவான், அவிசுவாசத்தை கொண்டு வந்து போட்டுருவான், பாவத்தை கொண்டு வந்து போட்டுருவான், கஷ்டத்தை கொண்டு வந்து போட்டுருவான், வறுமையை கொண்டு வந்து போட்டுருவான், நோய் வியாதியை கொண்டு வந்து போட்டுருவான். அதனால எப்போதும் உனக்குள்ள கர்த்தர் தேவதாரு விருட்சம் எலும்பு முளைக்கணும் விரும்புகிறார். அவன் மிருது செடி எலும்பணும் விரும்புகிறார். அப்படின்னா உன் இருதயத்தை மனதை நீ பழுது பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன பார்க்கணும்? பழுது பார்த்துக்கிட்டே இருக்கணும். பழுது பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நீ என்ன விடுகிற பிள்ளையா இருக்கிற? சொல்லுங்க, என்ன விடுகிற பிள்ளை? துளிர் விடுகிற பிள்ளை. என்ன விடுகிற பிள்ளை? துளிர் விடுகிற பிள்ளையா என்ன செய்யற இருக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையில முச்செடிக்கு பதிலா தேவதாரு உழைக்கிறது, காஞ்சொரிக்கு பதிலா மிருது செடி எழும்புகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனம் நான் காட்டிட்டு நான் முடிக்க போறேன். ஒரே ஒரு வசனம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏசாயா 45வது அதிகாரம் 14வது வசனத்தை வேகமா எடுங்க. இதை பார்த்துக்கோமா, முடிக்கலாம். வாசிக்கிறீங்களா?
எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னிடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது என்ன வாழ்க்கை? துளிர் விடுகிற வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? துளிர் விடுகிற வாழ்க்கை. என்ன அர்த்தம்? எகிப்தின் சம்பாத்தியம் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் உன்னிடத்திற்கு எப்படி தாண்டி வந்து, எல்லாரும் சொல்லுங்க, தாண்டி வந்து, தாண்டி வந்து, தாண்டி வந்து உன்னுடையதாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எகிப்தின் சம்பாத்தியம் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அப்படின்னா பாவிகளின் ஆஸ்திகள் யாருக்கு? சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நான், நீங்கள் துளிர் விடுகிற பிள்ளைகள், பாவிகளின் ஆஸ்திகள் உங்களுடையதாகும். நீங்கள் துளிர் விடுகிற பிள்ளைகள், பாவிகளின் ஆஸ்திகள் உங்களுடையதாகிறது. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உங்களிடத்திற்கு தாண்டி வந்து உங்களுடையதாகும். நீங்கள் துளிர் விடுகிற பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அதனால நீங்கள் துளிர் விடுகிற பிள்ளைகள். என்ன விடுகிற பிள்ளைகள்? துளிர் விடுகிற பிள்ளைகள். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, கடைசி பாருங்க எப்படி முடியுது பாருங்களேன், எப்படி முடியுது. அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். அப்படின்னா பிசாசு உங்க பின்னாடி அடிமை போல என்ன பண்ணும்? வரும். பிசாசு உங்களுக்கு முன்னாடி வந்து உங்க உயர்வை வளர்ச்சியை என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. எத்தனை பேர் விரும்புறீங்க? அதனால பிசாசு உங்களுக்கு முன்னாடி இல்ல, பிசாசு எங்க? உங்களுக்கு பின்னாடி. உங்களுக்கு பின்னாடினா எப்படி? உங்களுக்கு அடிமையா வருது. எத்தனை பேர் விரும்புறீங்க? எனக்கு பின்னாடி பிசாசு எப்படி வரணும்? அடிமையா வரணும். இதுதான் என்ன வாழ்க்கை? துளிர் விடுகிற வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? துளிர் விடுகிற வாழ்க்கை. இல்லையா? துளிர் விடுகிற வாழ்க்கை. கடைசி நம்ம இங்க வந்துடுவோம். என்னாகும் புஸ்தகம் 17வது அதிகாரம். என்னாகமம் 17வது அதிகாரம் 8வது வசனம். மறுநாள் மோசேயின் சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது. அது துளிர் விட்டு பூத்தது. பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஒரு ஆனந்தங்களேன். ஆமா. அதனால ஆரோனின் கோல் துளித்தது போல உங்க கோல் என்ன பண்ணுது? துளிக்கிறது. நீங்க என்ன பண்றீங்க? துளிக்கிறீங்க. துளிக்கிறது மாத்திரம் அல்லாமல் ஆமா பூ பூக்குறீங்க. என்ன பூக்குறீங்க? பூ பூக்குறீங்க. அப்புறம் காய் கொடுக்குறீங்க. காய் என்ன ஆகுது? கனியாகுது. ஒரு ஆனந்தம் சொல்லுவாமா? அப்ப ஆனந்தம் சொல்லுவாமா? வனாந்தரம் எப்படி ஆகுது? வயல்வெளியாய் மாறுகிறது. ஆமென். அல்லேலூயா. பாவிகளின் ஆஸ்திகள் யாருக்கு வருது? எனக்கும் சொல்லுங்க, எனக்கு வருகிறது. கண்களை மூடுவோமா? ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம். நல்ல